Hi, hello, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படினு பார்த்திருப்பீங்க thumbnail-லயே. Yes, Air India experience பத்தி தான் பேச போறேன். நான் பாரிஸ் டு சென்னை வந்து ஃபர்ஸ்ட் டைமா Air Indiaல டிராவல் பண்ணிருந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ இதில இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் உங்களுக்கு உங்களுடைய டிராவலுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கற ஒரே நோக்கத்தோட தான். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Actually, இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா வந்து அர்ஜென்ட்டாக புக் பண்ணது. நான் கிளம்புறதுக்கும் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி தான் டிக்கெட்டே போட்டேன். நான் வந்து ஸ்கை ஸ்கேனர் அப்படிங்கிற வெப்சைட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் தான் சர்ச் பண்ணி பட்ஜெட் ஏர் அப்படிங்கிற வெப்சைட் மூலிமா இதை போட்டேன். ஸோ இந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சீப். ஏன்னா நான் வந்து எங்கூட ட்ராவல் பண்ணாங்க ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டேன். ஸோ என்ன ப்ரைஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னை விட அதிகமாக தான் சொன்னாங்க. ஸோ டேரெக்டாக அவங்களோட ஏர் இந்தியா சைட்டில் போய்ட்டு புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கூட தான் இருக்கும். அதுவே வந்து நீங்கள் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியாக வரும். ஓகே, லக்கேஜ்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதாவது லக்கேஜ் அவங்க வந்து கொடுக்குறது பார்த்திங்கன்னா 23 கிலோவில் வந்து 2 பக்கேஜ் ப்ளஸ் வந்து ஹேண்ட் லக்கேஜ் உங்களுக்கு 8 கிலோ கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ட்ராவல்ஸில் போட்டாலும் அதே பக்கேஜ் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைனில் போட்டாலும் அந்த பக்கேஜ் தான் கிடைக்கும். ஸோ அதனால் பக்கேஜ் பற்றி எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஏர் இண்டியாவை பொறுத்த வரைக்கும். மாடல் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளைட் பாரிஸ் டு டெல்லி டைரக்ட் ஃப்ளைட்டு. ஸோ காலையில் பார்த்திங்கன்னா வந்து பாரிஸ் டயத்தில் பார்த்திங்கன்னா காலையில் கிடையாது, நைட்டு 8:35க்கு எடுக்கிற டைமிங்கு. இங்கே டெல்லியில் வந்து இறங்குறது பார்த்திங்கன்னா வந்து காலையில் வந்து 8:05 ஓகே அரைவல் டைம். ஸோ அதுக்கு அடுத்தது டிரான்சிட் பார்த்திங்கன்னா வந்து சென்னை டெல்லி டு சென்னை வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு ஃப்ளைட்டு. அடுத்த 9:55 கரெக்டாக சொன்னோன்னா அது எடுத்து இங்கே வந்து இறங்குறது சென்னையில் பார்த்திங்கன்னா வந்து 12:45 ஓகேவா, 12:45 வந்து இறங்கணும். ஸோ இதுதான் பிளானிங். இடையில பார்த்திங்கன்னா அதாவது டிரான்சிட் இதில் டெல்லியில் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு 2 hours தான். ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. வந்ததே வந்து ஃப்ளைட்டு வந்து இங்கே இறங்குனதே 1 hour லேட்டு. ஸோ அங்கேருந்து வந்துட்டு இமிக்ரேஷன் முடிக்கணும். இமிக்ரேஷனை வந்து டெல்லியிலே முடிக்கிற மாதிரி இருக்கும். டெல்லியிலே முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது லக்கேஜ் போய் நம்ம தான் போய் அங்கேருந்து எடுத்து இன்னொரு கவுண்டரு டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு போகணும் பக்கத்தில். எல்லாமே வந்து ரொம்ப பக்கம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் தூரம் தான். நடந்து போனாலே உங்களுக்கு 20 minutes ஆகிடும். ஸோ மினிமம் நம்ம ஓடி தான் போனோம். போயிட்டு அங்கேருந்து போர்டிங்கை போட்டுட்டு திரும்பவும் ஓடணும். ஸோ அரிபரியாக நடந்துச்சு அந்த ஒர்க்கு. ஸோ விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சு. ஏன்னா அவங்க பண்ண ப்ரெஷர் அந்த மாதிரி ஃப்ளைட்டு இல்லை முடிஞ்சிருச்சு க்ளோஸ், நீங்கள் வந்து ஈவினிங் தான் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி எப்படியோ அந்த டயத்தை வந்து பிடிச்சி வந்தாச்சு. நம்ம ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா வந்து பாரிஸில் வந்து 787 போயிங் 787-8 அப்படிங்கிற மாடல் தான் கொடுத்தாங்க. இந்த ஃப்ளைட் பார்த்திங்கன்னா 256 பேசஞ்சர் போகக்கூடிய ஃப்ளைட்டு. ஸோ இந்த ஃப்ளைட்டில் ரொம்ப ஓல்டு ஃப்ளைட்டாக இருந்துச்சு. ஏறி உட்காந்த உடனே பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு சீட்டு. ஆனால் அதுக்கு அடுத்து நடந்த விஷயங்கள்லாம் வந்து என்னடா ஃப்ளைட் இது அப்படிங்கிற மாதிரி, என்னடா பாரிஸுக்கு இந்த மாதிரி ஃப்ளைட்டு கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா எந்த மானிட்டர் பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கான மானிட்டர் ஒர்க் ஆகலை. ஸோ ஹேர் ஹோஸ்டர்கிட்ட கூப்பிட்டு சொன்னப்போ பார்த்துட்டு சொன்னாங்க. அவங்க சில பேருக்கு ட்ரை பண்ணாங்க, நம்மகிட்ட பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக சொன்னாங்க 80% ஆஃப் சிஸ்டம் ஒர்க் பண்ணல அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஒன்றும் பண்ண முடியல. சில பேர்லாம் ரொம்ப ஹெட் ஆகிட்டாங்க. எனக்காவது பக்கத்தில் ஒரு ஆக்சுவலி சீட் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு, அந்த மானிட்டர் ஒர்க் ஆச்சு. நானும் எனக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் இருந்தார். ஆக்சுவலி 3 சீட்டு. ஸோ எனக்கு நடுவில் உள்ள சீட்டு ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி கொஞ்சம் நேரம் அதை பார்த்துக்கிட்டோம். என்ன சொல்கிறது, நைட் ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நேரம் தூங்க முடிஞ்சிச்சு. அது இல்லைன்னாலும் என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் இல்லாதனால தான் தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் சில பேருக்கு வந்து போர் அடிச்சிருக்கும். ஏன்னா 8 hours ட்ராவல். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஃபஸ்ட்டு அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டாய்லெட்டில் வந்து கதவுலாம் பார்த்திங்கன்னா டோர்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. எப்படின்னா திறக்க முடியல. ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க என்கிட்ட, தமிழ் பேசஞ்சர், அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நான் போய் லாக் ஆகிட்டேன் உள்ளேருந்து, என்னால் திறக்க முடியல, லாக் ஆக மாட்டேருந்துச்சு, கஷ்டப்பட்டு லாக் பண்ணிவிட்டேன், திறக்க முடியல. அப்புறம் வந்து கதவு தட்டின ஹேர் ஹோஸ்டர் வந்து தான் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னாங்க.
சரி நானும் அதே போய் சரி அதே டாய்லெட்டை ட்ரை பண்ணலான்ட்டு போனேன். எனக்கு அதே நிலவை தான் ஆச்சு. லாக்கே ஆகலை. ஆக்சுவலி லாக் கதவை சாத்திட்டு லாக் பண்ணுறேன், லைட்டே எரியல. என்னடா அது லைட்டுன்னு பின்ன சரி லைட்டு எரியாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இருந்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தர் கதவில் வந்து இழுத்தார். நான் லாக் ஆகலை, லாக் ஆகாதனால அவர் இழுத்தார். நான் இப்படி திரும்ப உள்ளே எழுத டக்குன்னு லாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் லைட் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு அந்த ஃப்ளைட்டில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா நார்மலாக அவரேஜாக இருந்துச்சு. நான் வந்து ஸ்பெஷல் ஃபுட்டை நம்ம ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன், எனக்கு இந்த ஃபுட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ அதனால் நார்மலாக உங்களுக்கு ஃப்ளைட்டில் தெரியும், ஆல்ரெடி யார் வந்து ஃபஸ்ட் புக் பண்ணுறாங்களோ, அதாவது அவங்க ஸ்பெஷல் மீல் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சர்வே பண்ணுவாங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு உள்ளதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அப்படியே கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா? வெஜ்ஜா நான் வெஜ்ஜான்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். ஸோ நான் கேட்டிருந்த மீல் எனக்கு ஃபஸ்ட்டு வந்துருச்சோடனே பக்கத்தில் இருக்க எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஸ்பெஷல் மீல் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னால எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம சாப்பிட்டோம். சாப்பிட்டது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு தமிழ் பீப்புள் பக்கத்தில் இருந்தார். ஸோ அவர் வேற ஒரு சீட்டு சரி என்கிட்ட பேசுகிறதுக்காக ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துருந்தார். ஸோ அவருக்கும் ஃபுட்டு வந்துச்சு. எனக்கு கொடுத்த அதே பார்த்திங்கன்னா ஆந்த்ரேன்னு சொல்லுவோம், ஒரு பச்சை பட்டாணி அதெல்லாம் கலந்த மாதிரி எல்லாமே ஸ்பைஸியாக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்தியன் பீப்புள்ஸ்க்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பைஸியாக இருந்துச்சு. எனக்கு கொடுத்தாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, சாப்பிட்டேன். அதே தான் அவருக்கும் வந்துச்சு. பட் அதில் ஸ்மெல் அடிச்சிச்சு. இதெல்லாம் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே காட்டினார். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆச்சு. அது காட்டினார். அதுக்கப்புறம் மூஷுன்னு சொல்லுவாங்க. மூஷுன்னா அந்த ஆக்சுவலி ஐஸ்கிரீம்ஸ்க்கு மேலெலாம் வந்து புஃப்னு வரும்ல, அதுதான் இங்கிலீஷில் என்னன்னு சொல்கிறேன்னு தெரில. ஃப்ரெஞ்சில் வந்து மூஷுன்னு யூஸ் பண்ணுவோம். அது பார்த்திங்கன்னா எனக்கு சாப்பிட்டேன், எனக்கு ஆனால் லைட்டாக புளிச்சிச்சு. ஆனால் அவரோடது திறந்து காட்டினார், நல்ல வாசனை. ஓகே, வீணாக போயிடுச்சு அது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஃபுட்டுலேயும் இருந்துச்சு. எங்கே பாரிஸ் டு டெல்லி வர ஃப்ளைட்டில் இந்த மாதிரி நிலைமை. ஓகே, ஹேர் ஹோஸ்டர்லாம் சர்வீசஸ்லாம் ஓகே தான். ஸோ அதில் எந்த விதமான குறைகளும் இருக்க முடியாது. நம்மளை யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல. பட் சிஸ்டம் ஒர்க் ஆகலை, ஃபுட்டு பிரச்சனை, இந்த மாதிரி டாய்லெட் இந்த மாதிரி ஒழுங்காக வந்து இறக்குவாங்க அப்படின்னு பார்த்தா எடுத்ததே பார்த்திங்கன்னா வந்து 30 மினிட்ஸ் லேட் அங்கேருந்து. அதுக்கப்புறம் இங்கே சரி மேலே ஓட்டி கொண்டு வந்துடுவாங்க அப்படின்ட்டு நினச்சோம். ஆனால் அதுலேயும் லேட் ஆக்கி 1 ஹவர் லேட்டு. ஓகேவா? 8:05 இறங்க வேண்டிய ஃப்ளைட் 9 மணிக்கு வந்து இறங்குச்சு. ஓகே, அங்கேருந்து நம்ம பொட்டியெல்லாம் எடுத்து வெளியில் கடன்னு ஓடி உடனே இமிக்ரேஷனை முடிக்கணும். அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃப்ளைட்டில் உள்ள கூட்டம்லாம் அங்கே வந்து நிற்கும். இமிக்ரேஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக போய்ட்டு பொட்டி எடுக்கணும். பொட்டி எடுத்துகிட்டு நேராக திரும்பவும் அந்த அடுத்த ஏர்போர்ட்டுக்கு வெளியில் போகணும். ஓகே, அதுக்கு இடையில் வந்து கஸ்டம்ஸ் ஆஃபீஸ்லாம் இருப்பாங்க. நம்ம யாரையும் நிப்பாட்டல. ஸோ அதனால் அது ஒரு பெரிய ப்ளஸ். டக்குன்னு போயாச்சு. போனதுக்கப்புறம் அந்த ஏர்போர்ட்டில், அதாவது டொமஸ்டிக் ஏர்போர்ட்டு பக்கத்துலேயே தான், நடந்து போகிற தூரம். ஆனால் 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு அங்கே போகிறதுக்கு. 15 மினிட்ஸ் நான் ஓடி தான் போனேன். ஓகே, பொட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு தள்ளிக்கிட்டு போட்டுட்டு கடன்னு ஓடணும். ஓகே, போட்டு ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. ஃப்ளைட்டு எடுக்கிறதுக்கே ஒரு 15 to 20 மினிட்ஸ் டிலே பண்ணாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ரீசன் சொன்னாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் லக்கேஜாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரீசனும் சொன்னாங்க, மறந்துடுச்சு. ஸோ அதனால தான் டிலே பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே சென்னையில் வந்து இறக்கும் போது கரெக்டாக ஷார்ப்பாக வந்து இறக்கிட்டாங்க. 12:45 45 இறங்கணும். ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா 39 இருந்துச்சு, 12:39. ஸோ இந்த ஃப்ளைட்டு பைலட் சூப்பராக ஓட்டி கொண்டு வந்து விட்டார் நம்மளை. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒன்றுமே உங்களுக்கு செக்கிங் எதுவுமே இருக்காது. இதை பொறுத்த வரைக்கும், சென்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி நம்ம எல்லாமே முடிச்சிட்டோன்னா நம்ம இங்கே வந்தோடனே இங்கே கூட்டமும் இருக்காது பெருசாக, டக்குன்னு பொட்டி எடுத்துகிட்டு நம்ம வெளியில் வந்துடலாம். ஸோ இதுதான் சம்பவம் நடந்துச்சு. ஸோ ஏர் இந்தியாவை நான் சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தான். ஓகே, மற்ற ஃப்ளைட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நான் குவைத் ஏர்வேஸ் பார்த்தேன், அதை விட ஏர் இந்தியா விட அது வந்து ஒரு 100 euros அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சரி 100 euro பார்க்காம போட்டிருக்கலாமோ அப்படின்ட்டுங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் சென்னைக்கு வர்றவங்க, நீங்கள் அடுத்த ஃப்ளைட்டு வந்து 4:15 தான். காலையில் அந்த 10 மணி ஃப்ளைட்டை விட்டுட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த ஃப்ளைட்டு 4:15. ஸோ அது வரைக்கும் ஆல்மோஸ்ட் 8 hours வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏர்போர்ட்லேயே. ஸோ ரொம்ப அது கொடூரமாக இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருந்தார், அந்த 4:15 எடுக்கிற ஃப்ளைட்டு 2 hours டிலே ஆச்சான். ஸோ 8 to 2 எங்கே 10 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்காரு. ஓகே, வயசானவங்கலாம் எப்படி இருப்பாங்க?
ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் நிலவும். ஸோ நம்ம யாரையும் குறை சொல்லணும்னு இல்லை, பட்டு அவங்க வச்சுருக்கக்கூடிய நிலைமை இப்படி தான். ஸோ ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், வேறு வழி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேண்டாம் சூஸ் பண்ணலாம். பட் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி ஃப்ளைட்டில் வரணும், ஜாலியாக வரணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அதை சூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு அடுத்தது வந்து இதில் சொல்ல மறந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் போர்ட்டு. ஓகேவா, சார்ஜ் போடுறதுக்கான கேபிள்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இவங்க வந்து ஃப்ளைட்டு வேறு மாற்றி பாரிஸ்க்குன்னு இங்கே லோக்கலில் கொடுக்குறீங்கன்னா பிரச்சனை இல்லை. டெல்லி டு சென்னையில் எந்த என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டமும் கிடையாது. ஸோ அது நோ ப்ராப்ளம். ஓகே, எனிவே எக்ஸ்பீரியன்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அடுத்த தடவை ஏர் இண்டியா நோவே ஃப்ரீயாக கொடுத்தா கூட எடுக்க போகிறதில்ல அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா வெயிட்டிங் ப்ளஸ் பகேஜ் மாற்றுறது, ஃபேமிலியோடலாம் வந்தீங்கன்னா ஃபினிஷ். ஓகே, எனிவே இது யாருக்கு உபயோகமாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. எந்த பேட் கமெண்ட்டும் கொடுக்காமல், நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கொடுக்காமல் கரெக்டான கமெண்ட்ஸ் மட்டும் கொடுங்க. வீடியோவை இறுதி வரை பார்த்தமைக்கு நன்றி. மெர்சி அவா.